கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா 40 அதிகாரம் 9 வசனம். Book of Isaiah chapter 40 verse 9. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிடு. யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே சீயோனை ஒரு சுவிசேஷகி என்று தேவன் அழைக்கிறார். And Zion is being called as a good tidings. நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. And come up to the high mountain. எருசலேமும் சுவிசேஷகி என்று அழைக்கப்படுகிறது. Jerusalem is also called as a good tidings. சீயோன் எருசலேம் இரண்டும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. And Zion and Jerusalem can work together. சீயோன் ஊழியர்கள், எருசலேம் விசுவாசிகள். Zion the servants of God and Jerusalem the believers. புதிய ஏற்பாட்டு சபை இணைந்த ஒரு அனுபவம் உள்ளது. A New Testament church is combined together. சீயோனை இந்த இடத்துல சுவிசேஷகன் என்று அழைக்கிறார். And Zion is called as a gospel. நீ சுவிசேஷகனாய் இருந்தால் நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏற வேண்டும். If thou bring us good tidings, you have to come up to the holy mountain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் ஒரு அப்போஸ்தல ஊழியம் செய்தாலும், though we do an apostolic ministry, அப்போஸ்தல ஊழியம் என்பது கடைசி பகுதி, உச்சகட்டம். The last high or the peak is the apostolic ministry. ஊழியத்தின் துவக்கம் என்பது சுவிசேஷம். But the beginning of the ministry is the gospel. ஊழியக்காரன் என்று ஒருவன் தொடங்கினால் ஊழியத்தை துவங்கும் பொழுது அவனுடைய முதல் பெயர் சுவிசேஷகன். And when a servant of God starts his work in the ministry, he is called as the worker of gospel. அந்த சுவிசேஷகனாய் அவன் மாறின பின்பு, once he changes as an evangelist, அவனுடைய அழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. slowly his calling is changed. அதற்கு பின்புதான் அவன் உச்சகட்டத்துக்கு வரும் பொழுதுதான் அவன் அப்போஸ்தலனாய் மாறுகிறான். When he reaches the peak, thereafter he is called as an apostle. ஒரு சிலர் சுவிசேஷகனாகவே கடைசி வரை இருந்து விடுகிறார்கள். And few being an evangelist till the end. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand that. ஒரு சிலர் தீர்க்கதரிசிகளாகவே நின்று விடுகிறார்கள். Few stand as a prophet. ஒரு சிலர் போதகர்களாகவே தங்களுடைய ஊழியத்தை முடித்து விடுகிறார்கள். Few complete their ministry as a preacher. ஒரு சிலர் மேய்ப்பர்களாக தங்களுடைய ஊழியத்தை முடித்து விடுகிறார்கள். Few accomplish their ministry as shepherds. இயேசு சுவிசேஷகனாக ஊழியத்தை துவக்கினார், அப்போஸ்தலனாக ஊழியத்தை முடித்தார். Jesus started his ministry as a gospel worker, then he finished it as an apostle. நாம் அதை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand that clearly. ஏசாயா 61:1 பார்க்கும் பொழுது இயேசு சுவிசேஷகனாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்கிற ஒரு தீர்க்கதரிசனம் முன்குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டது. In Isaiah chapter 61:1, here it is told that a prophecy about Jesus, that he was anointed to be preaching good tidings. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். The Lord hath anointed me to preach good tidings. ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And it is mentioned very clearly. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது? And where is this prophet who was fulfilled? லூக்கா 4:18 இயேசு இந்த வசனத்தை மறுபடி அவர் வாசிக்கிறார். In Luke 4:18, Jesus reads this verse again. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்படியானால் இயேசுனுடைய அந்த தொடக்ககால அபிஷேகம் என்பது சுவிசேஷம். The initial part of the anointing of Jesus was gospel. சுவிசேஷகன். He was a gospel worker. அதுதான் அவருடைய முதல் ஊழியம். That was his first ministry. அதனால தான் அவர் வந்த பொழுது மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். Therefore when he came, he said, repent and believe the gospel. மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றும் சொன்னார். And he also said, repent and preach the gospel as அப்ப well. ஊழியத்தை அவர் தொடக்கும் பொழுது சுவிசேஷகனாக தொடக்குகிறார். When he started the ministry, he started as a gospel worker. ஊழியத்தை முடிக்கும் பொழுது when he finished his ministry, எபிரேயர் 3:1 as per Hebrews 3:1, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும்
பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை இந்த கவனித்து இடத்துல அவர் பாருங்கள். அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். Here he is called as an apostle. அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? அவருடைய ஊழியத்தின் துவக்கம், ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய துவக்கமும் சுவிசேஷகனுடைய ஊழியம். And every servant of God starts his ministry as a gospel worker. முடிவில் வரும் பொழுது அவன் அப்போஸ்தலனாய் மாறுகிறான். At the end he changes as an apostle. அப்ப பேர் வரும் பொழுது When சீயோன் என்னும் சுவிசேஷகியே, சீயோன் என்னும் சுவிசேஷகனே என்றுதான் நம்மை தொடக்கத்தில் அழைக்கிறார். initially we are called as a Zion who preaches the good tidings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 5 விதமான அந்த ஊழியங்களை பற்றி, ஊழியர்களை பற்றி சொல்லி இருக்கு. In Ephesians 4:13 there are 5 different ministries mentioned. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்க அப்போஸ்தலர் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது உயர்ந்த அனுபவம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கடைசியில சுவிசேஷகன் சொல்லி இருக்கு. And here the 5 officers, first is called as an apostle and then the gospel. ஏனென்றால் ஊழியத்துல அது மேன்மையான ஒரு ஊழியம், ஒரு ஸ்தானம். And that is a lofty ஊழியத்துல place. அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம். It is an important place in the அதனால ministry. ஃபர்ஸ்ட் சிலரை அவர் அப்போஸ்தலர் என்று தொடங்குகிறார். And he starts calling apostle as few. இயேசு சுவிசேஷகனாய் தொடங்கி அப்போஸ்தலனாக ஊழியத்தை முடிக்கிறார். Jesus started his office as a gospel worker, then finished as an இங்கே apostle. சொல்லப்பட்ட சுவிசேஷம் என்ன? What is the இங்கே word told? சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What is the word told here? சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. Oh Zion, who brings the good tidings, lead to the high mountain. இந்த சுவிசேஷம் சொல்ற இந்த ஊழியம் செய்கிறவர்கள் நாம் முதலாவது உயர்ந்த பர்வதத்தில் ஏற வேண்டும். Those who do the preaching of the good tidings, you need to go to the high இன்னைக்கு mountain. ரொம்ப ஊழியர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. And many do not know how to be an இப்ப நீங்க evangelist. உங்களை சொல்ல சொன்னா சீயோனை பத்தி சொல்லுவீங்க. ஆனா இயேசுவின் பிறப்பு, மரணம், மரணத்தின் மூலமாய் உள்ள விடுதலை, ஜெயம், ரட்சிப்பு இத சொல்ல அநேக ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. If I ask you to say about Zion, you will, but again if you ask you to say about the birth, a death, a life and the victory of Jesus, many would not know. அப்போஸ்தல பிரதிஷ்டை இருக்கு, And there is the consecration of அன்னக apostle, பிரதிஷ்டை இருக்கு, the consecration of eunuchs, மெல்கிசேதேக்கின் பிரதிஷ்டை the இருக்கு. consecration of Melchizedek, ஆனா இயேசுவை பத்தி பேச தெரியாது. but you don't know to speak about Jesus. இயேசுவை பத்தி பேசுறது தான் சுவிசேஷம். An evangelist is speaking about Jesus, அதுதான் நற்செய்தி. and that is the good tidings. இயேசுவை பத்தி பேசுறதுக்கு நீங்க பழகணும். You need to practice to speak about Jesus. நம்மள சீயோனை பத்தி பேச சொன்னா, ஊழியத்தை பத்தி பேச சொன்னா, சபையை பத்தி பேச சொன்னா சிம்பிளா பேசிடுவோம். And when you ask to speak about Zion, the church and the ministry, you'll speak. சுவிசேஷம் பேசணும். And you need to speak the சபைக்குள்ள gospel. ஊழியத்தை, ஊழியர்களை பத்தி பேசலாம். You can speak about servants of God and ministry in the ஆனா church. ரோட்ல பப்ளிக்ல நீ பேசும்போது எதை பேசணும்? எதை பேசணும்? சுவிசேஷம் பேச தெரியணும். But in the public, in the road, you need to preach the gospel. அதான் ரொம்ப முக்கியம். That is important. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் சபைக்குள்ளே இந்த குண்டு சட்டிலே குதிரை ஓட்டி பழகிட்டோம். And we've practiced to preach alone in இங்கே the இவங்களை church. மிரட்டிக்கிட்டு, இவங்களுக்கு வசனம் சொல்லிக்கிட்டு, இவங்களை குத்திக்கிட்டு, பேசிக்கிட்டு இப்படி தான் பழகிட்டோமே தவிர இயேசுவை அழகாக வெளியே சொல்ல நமக்கு தெரியல. We don't know how to preach Jesus beautifully outside. Instead, we have practiced to preach inside alone. பவுல் சொல்லுகிறார், எனக்கு சுவிசேஷத்துக்கான வார்த்தையை சொல்ல எனக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? எனக்கு நல்ல வார்த்தைகள் தரணும், எனக்கு கிருபை தரணும்னு சொல்றாரு. Paul says that God should give me grace and word to preach the gospel. வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். சரியா சொல்லணும். And you need to preach it அந்த correctly. ஆத்மாவுடைய நிலவரத்தை அறிந்து கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவான். இல்லைன்னா நம்மளை எதிர்ப்பான், இல்லைன்னா சண்டை போடுவான். When you understand the situation of the soul and you need to use the right words, and only then he can be saved. If not, he will come against us. நம்மில் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. And many do not know to preach the இயேசுவை gospel. பத்தி பேச தெரியாது. No, not knowing to speak about Jesus. தெளிவா பேசி நம்ம பழகணும். And you need to speak clearly. இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு சரியான விதத்துல நாம் பேச தெரியாமல், சுவிசேஷத்தை சொல்ல தெரியாம இருக்கிறோம். And we don't know how to preach the gospel. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியும்? How many of you know right to speak gospel? தெளிவா பேச தெரிந்தவங்க எத்தனை பேர்? How many know to speak it correctly? பவுல் சொல்லுகிறார்,
எதிர்த்து யாராவது பேசினா அவனை கரெக்ட் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு கிருபை வேணும்னு சொல்றாரு. And Paul says that if someone resists you, you need to speak correctly in order to bring him. சரியான உபதேசத்தை பேச உனக்கு சொல்லித்தர உனக்கு தேவை நல்ல வசனங்கள் தெரிந்திருக்கணும். You should know good the word of God in order to preach the doctrine. தீத்து 1:9 பாக்கும்போது In Titus 1:9 ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லணும், எதிர் பேசுறவர்களை கண்டனம் பண்ணணும், அதுல நீ போதிக்கப்பட்ட அந்த வசனத்துக்கு ஏற்றபடி அதை பற்றி கொள்ள வேண்டும். Holding fast the faithful word as high, being taught that he might be able to sound doctrine, both to exhort and to convince the gainsayers. சேவான் சுவிசேஷத்தை பேசினான். Stephen spoke the gospel. அவன் பேசிட்டு இருக்கும்போதே அவனுடைய முகம் தேவதூதனை போல மாறிவிட்டதாக பைபிள் சொல்லுகிறது. The Bible says that when he was preaching the gospel, his face was shining like the face of an அவன் பேசிட்டு angel. இருக்கும்போதே அப்படி ஒரு மகிமை அங்கே இறங்கினதை நாம் பார்க்க முடியும். And we can see the glory descended when he started speaking. அப்போஸ்தலர் 6:15 ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அதுக்கு பிறகு அவனுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைச்சது. Only then he got an opportunity to speak. 10 வசனம் வாசிங்க. Verse 10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அந்த அளவு சுவிசேஷத்தை அருமையா மறுத்து பேச முடியாத அளவுல பேசுவான். And you need to speak the gospel that no one could resist it. இன்னைக்கு நமக்கு வந்து ஃபெய்த்தம் இருக்கு. We have faith homes நம்ம today. இங்க உட்கார்ந்துட்டு வர்ற ஜனங்களுக்கு அருமையான பிரசங்கம் பண்றோம். We give a beautiful message for people who come. அன்னைக்கு பவுலுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு இடம் கிடையாது. And there was no place for Paul to preach. இவன் அத்தேனே பட்டணத்துக்கு போனான். And he went to the city of Athene. அங்க இருக்கிற எல்லா கோயில்களையும் போய் பார்த்தான். And he went and saw all the temples there. நம்ம என்ன சொல்லுவோம்? What would we say? இந்து கோயிலுக்கு போனா பாஸ்டர் வந்து இந்து கோயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லுவோம். And when he goes to a Hindu temple, we'll say pastor went to a Hindu temple. அப்படிதானே? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இவர் இந்து கோயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லுவோம். And he say ஆனா அவன் அன்னைக்கு இந்து கோயிலுக்கு போனான். But he went to a Hindu temple. எல்லா விக்கிரகங்களையும் போய் பார்த்தான். And he saw all the idols. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு And when he saw all the places. அங்க ஒரு இடத்துல எம்டியா ஒரு கோயில் இருக்கு. ஒரு பீடம் இருக்கு. And there was a pulpit which was where there அங்க was வந்து no சிலையே idol. கிடையாது. And there was no idol there. எதுவுமே இல்ல. And there was nothing. அப்ப இவனுக்கு டவுட். And he had a doubt. அப்போ விசாரிச்சு பார்த்தா அதுல ஒன்று எழுத்து இருக்கு. And there was something written. என்ன எழுதி இருந்துச்சு? அறியப்படாத தேவன். அதாவது இவ்வளவு கடவுள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை இதுக்கு மேல ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவருக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா அதையும் நாங்க கும்பிடுறோம் அப்படின்ட்டு எம்டியா நின்னு கும்பிட்டு போவான். அங்க என்ன எழுதியிருக்கோம்? அறியப்படாத தேவன். And it is written as unknown God. அப்போ என்ன நடந்துச்சு? What happened? இவன் கரெக்டா வச்சினான், அதை பிடிச்சிக்கிட்டான். And he hold to it. எப்பா நான் சொல்ற இயேசு வந்து இதுக்குள்ள எங்கேயுமே இல்ல, நீங்க ஒன்னு சொல்லிருக்கீங்களே அறியப்படாத தேவன், அவர்தான் இயேசுன்னு சொல்லிட்டான். And he said that Jesus which I am preaching is nowhere else, but the unknown God is Jesus Christ. நம்முடைய சீஃப் பாஸ்டர் எல்லாம் ஆரம்பங்கள்ல லண்டன்ல எல்லாம் அமெரிக்கால எல்லாம் ஊழியம் செய்ய தொடங்கும் போது அவங்களுக்கு சபையும் கிடையாது, வீடும் கிடையாது, ஆத்துமாக்களும் கிடையாது. And initially when our chief pastor started the ministries in abroad, there was no place, no souls and no church. பெந்தேகோஸ்தே சபை சரித்திரத்தை போய் படிச்சு பாரு. Go read the history of the Pentecost mission. லண்டன்ல போயிட்டு குதிரை கட்டுற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் நம்முடைய சீஃப் பாஸ்டர்ஸ் எல்லாம் தங்கி இருந்தாங்க. And our chief pastors were staying in the stable where in London. புரியுதா உங்களுக்கு? குதிரை லாயம், குதிரை கட்டி புல்லு போடுற இடத்துல தான் யார் போய் தங்கி இருந்தது? ஏன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுல வாரம் இவங்க என்ன செய்வாங்க? இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் உள்ள கூட்டத்துல உட்கார்ந்துக்குவாங்க. Wherever the independent churches are there, they'll go inside and sit, but they'll stay in the stables. பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்குவாங்க. And they will introduce themselves to the neighbor. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுவாங்க. And they'll have a good fellowship with them. அவங்களோட பேசுவாங்க. And they'll speak to them. அவங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா உடனே போயிடுறது. And when they ask to invite the house, they'll go. அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு இந்த சத்தியத்தை விளக்கி கொடுத்து அவங்க மூலமா ஒரு 4-5 பாஸ்டர்ஸ் பழகி அவங்க சர்ச்சில் பேச ஆரம்பிச்சு இப்படிதான் ஒவ்வொரு சர்ச்சுக்கா பூந்து ஆத்துமாக்களை அவங்க இழுத்தாங்க. And that's how they went to the churches and they started mingling with people and they gathered souls. அற்புதங்கள் நடந்தது, அதனால இவங்களுக்கு சபை ஸ்தாபிக்கப்பட வாய்ப்பு இருந்தது. Wonders happened, therefore the church was established. மார்க் 16 கடைசி வசனத்தின்படி, as per Mark 16 the last verse, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து
அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். உங்களுக்கு யாரையாவது கொண்டு போய் இப்ப காலேஜ்ல பொண்ணுங்கள்ட்ட போயிட்டு ஒரு சுவிசேஷம் சொல்லுனா யாராவது சொல்லுவீங்களா? If anybody asked to preach the gospel in இங்க பாரு, college, என்னைய பாரு, 25 சிஸ்டர்ஸையும் இப்ப கொண்டு போய் விட்டு ஒரு காலேஜ்ல விட்டு நீங்க இப்ப சுவிசேஷத்தை பத்தி சொல்லுன்னா சொல்லிடுவீங்களா? சொல்லுவேன்னு சொல்றவங்க கை வைத்து. நான் கொண்டு போய் விட்டுருவேன். ஒரு சிலருக்கு அந்த கிருபை இல்ல. and many do not have that grace. நீ அறிந்த ஒருத்தன் சொல்றான், யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். And one says that whatever the joy that I received, I give it to the நான் earth. பெற்ற ரட்சிப்பை சொல்லாம என்னால இருக்க முடியாது. I can't stop saying the salvation which நீங்க I எல்லாரும் received. சோல் வின்னர்ஸா, அதாவது ஆத்தும ஆதாயப்படுத்தக்கூடியவங்களா நீங்க மாறணும். And you should all become a soul winner. இயேசுவை பத்தி அழகா நீங்க பேசி பழகணும். You should speak beautifully about Jesus. அதுதான் காஸ்பல், அதுதான் நற்செய்தி, அதுதான் நம்முடைய சுவிசேஷம். And that is the gospel, and that is the good tidings, and that is the work of an evangelist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of ஆனா the நம்ம Lord. அதை விட்டுட்டு இப்ப சமையல் பண்றோம், துணி வைக்கிறோம், அழகா அயன் பண்றோம், இதுதான் நம்முடைய ஊழியம் நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். Leaving all that we think our ministry is cooking, washing and நீங்கள் ironing. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், அதுதான் ஊழியம். And go make all the nations as disciples is the ministry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களிலே ஒரு சுவிசேஷக ஊழியத்தை தொடங்க வேண்டும். In these days we need to start the work இப்ப of நம்ம an அப்போஸ்தல evangelist. ஊழியத்துக்குள்ள நம்ம இறங்கிட்டதனால சுவிசேஷ ஊழியம் எல்லாம் இப்ப எவஞ்சலிஸ்ட் அவங்க கையில மாட்டிக்கிச்சு. And when we started doing the apostolic ministry and the evangelists started doing the gospel work. பாஸ்டர் கேசி வர்கீஸ Pastor K.C. Varghese, திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆந்திராக்கு அனுப்பிட்டாங்க. and he was transferred suddenly to Andhra, அவர் போய் குண்டூர்ல இறங்கினாரு. and he went to Guntur. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. He didn't know what to do. இவரு பிறப்புல கேரளா. He was by birth he is a கொஞ்ச நாள் Keralite, ஊழியம் எங்க செஞ்சிருக்காரு? தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காரு. and for few days he worked in அப்ப Tamil தமிழ் Nadu, ஓரளவு பேசுவார். and he can speak Tamil a bit. இப்ப போயிருக்கிறது ஆந்திரா, தெலுங்குல போய் விட்டாங்க. And now he is gone to Kerala, Andhra. அவங்க எல்லாம் நீங்க நம்மள மாதிரி வேட்டி கட்டி இருக்க மாட்டாங்க, அவங்க வேற மாதிரி ஸ்டைல்ல வேட்டி கட்டி இருப்பாங்க. Their costume is completely different from ours. இவர் ரயில்வே ஸ்டேஷன்ல விஜயவாடாலயோ குண்டூர்லயோ இறங்கிட்டாரு. And he went to Guntur railway station ஏதோ there, ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிட்டாரு. and he got down in some இப்ப station, வெளியே போயிட்டாரு. and he went out. இவரை பார்த்து அவன் எல்லாம் இவங்க என்னவோ புதுசா ஒரு இந்த பட்டிக்காட்டை மிட்டாய் கடையை பார்த்தான்னு சொன்ன மாதிரி இவரை புதுசா திரும்பி 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 பார்க்குறான். என்ன ஒரு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இவர்கிட்ட பேச முடியல, இவருக்கு அவங்க கிட்ட பேச முடியல. Everyone was spectating him in a different way, and nobody could talk to him, and he couldn't speak to anyone. இவர் ஒரு டீ கடையில போய் நின்னுட்டார். He went to a tea shop, அங்க டீ குடிக்கிறவங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் இவரை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாங்க. and everyone they came to the tea shop was just spectating நல்ல him. கூட்டம் கூடிருச்சு. இவருக்கு எப்படி மூவ் பண்றதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. And there was a good crowd, but he didn't know how to move. இவர் ஒரு டீ வாங்கி குடிச்சு பார்த்தாரு. And he drank a tea. கடைசியில இவருக்கு ஆவியானவர் உள்ள வந்துட்டார். And the spirit of God came inside. ஆனா அங்க நிக்கிறது அவ்வளவும் தெலுங்கு பீப்பிள். And everyone gathered were Telugu. இவர் மலையாளத்துல பேச முடியாது, தமிழ்ல தான் பேசணும். And he has to speak in Tamil. என்ன பண்றது? What to do? ஒரு லிமிட்டுக்கு பிறகு And உங்களை யாருக்காவது தமிழ் தெரியுமா அப்படின்னு சத்தமா சொன்னார். And after a certain extent he shouted, do you anybody know Tamil? அங்க ஒருத்தன் ஃபுல் தண்ணி அடிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு போதையில ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். And there was a drunkard person sitting. உடனே அவன் எந்திரிச்சு எனக்கு தெரியும் தமிழ்னா. And he said, I know. எப்படி இருக்கும்? உடனே அவனை பிடிச்சிக்கிட்டு தோல்ல கையை போட்டுக்கிட்டு இவர் காஸ்பல் ஸ்டார்ட் பண்ணார். And he called that drunkard person and started preaching gospel to him. Started speaking about Jesus. ரெண்டு மூணு தீர்க்கதரிசனம் சொன்னார். And he said to அப்ப அவங்களுக்கு prophecies. புரிஞ்சிக்கிச்சு, ஓஹோ இவர் கிறிஸ்தவர், இயேசுவை பத்தி சொல்றார். And they understood that he is a Christian and he is speaking about எல்லாம் முடிஞ்ச Jesus. டைம் எல்லாம் போயிருச்சு, ஆளுங்க எல்லாம் போயிட்டாங்க. And everyone went away. அவன் தண்ணி அடிச்சிருந்தவன் கேட்டான், சாமி நீ எங்க போறேன்னு கேட்டான். And the drunkard person asked, where are இவருக்கு you வீடு going? கிடையாது, வாசல் கிடையாது, அங்க தானே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வந்திருக்காரு. And he just came from the railway station, he didn't know where வீடு to இல்லையா, go. எங்கேயும் தங்க வழி இல்லையா, வா என் வீட்டுக்குன்னு முதல்ல கூட்டி போயிட்டான். And he just called to his home. இப்படி தான் அவர் ஆள் பிடிச்சார். And that's how he gathered people. நமக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியுமா? சுவிசேஷம் சொல்ல தெரியுமா? Do we know to preach gospel? சாட்சி சொல்லவே தெரியல நமக்கு, அதான் பிரச்சனை. And we didn't know even to testify. உன்னை எப்படி இயேசு சந்திச்சாருன்னு நீ சாட்சி சொல்லணும். And you have to tell how Jesus met உன்னை you. எப்படி பிடிச்சாரு, அந்த அன்பு எப்படி உன்னை கவர்ந்தது, அந்த சிலுவையை எப்படி நீ பார்த்த, அந்த சிலுவையில விழுந்த ரத்தம் உன்னை எப்படி மீட்டு கொண்டது, அதை நீ அழகா சொல்ல உனக்கு தெரியணும். And you need to say how Jesus caught you, how he upholded you by the calling, and how you saw the cross. All these things you
you have to declare நீ it. கரெக்டா சுவிசேஷம் சொன்னீன்னா அற்புதம் நடக்கும். When you preach the gospel properly, the miracles will happen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலர் 21:8 பார்க்கும்போது 21:8 of Acts. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து பிலிப்பு என்னும் யாரவன் சுவிசேஷகனாக அவனுடைய வீட்டுக்கு போனார். The house of Philip and the evangelist. பிலிப்பு எப்படிப்பட்ட ஆளு? How was Philip? அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க பாத்தீங்கன்னா When you see the Acts of Apostles, பிலிப்பு மந்திரவாதிகள் எல்லாம் அடிச்சு தட்டிடுவாங்க. and he will take all the magicians away. அவன் காலத்துல அற்புதங்கள் சர்வசாதாரணமா நடந்தது. And miracles were happening just like that in his அப்போஸ்தலர் time. 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பிலிப்பு தேசத்தை அசைச்ச ஒரு ஆள். And he moved the nation in Acts of Apostles chapter 8. 6ஆம் வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அருமையான பிரசங்கம் பண்ணுவாங்க. He is a wonderful preacher. அந்த காஸ்பலை அவன மாதிரி எவனும் சொல்ல முடியாது. And no one can preach the gospel like him. பைபிள் அவனுக்கு என்ன பேர் கொடுத்துச்சு? பிலிப்பு என்னும் சுவிசேஷகன். And that's why Bible named as an evangelist. அப்போஸ்தலர் 8:12 பாருங்க அவன் எப்படி பேசுறான் பாருங்க. And Acts 8:12 it's mentioned how he spoke. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படி இவன் பிரசங்கம் பண்றான்? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறான், இயேசுவின் நாமத்தை பத்தி பேசுறான். He preached about the kingdom of God and the name of Jesus. அந்த ரெண்டே வார்த்தையில அந்த ரெண்டு சத்தியத்துக்குள்ளேயே ஒரு பெருந்திரள் கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. In these two truths a great people were saved. அதேபோல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது likewise in Matthew chapter 3 யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை பாருங்க. looking at the preaching of John the Baptist, சிம்பிளான பிரசங்கங்க. it was just simple. 2ஆம் வசனம் verse 2. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். வேற ஒண்ணுமே கிடையாது. And nothing he said. என்ன கிடையாது? வேற எதுவுமே கிடையாது. There was nothing else he mentioned. அவன் பேசின பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. All he said is repent ye for the kingdom of heaven is at hand. சாரையா வந்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு அழுது விழுந்துறாங்க. People came in great multitude and they repented, they cried and they fell in his feet. சுவிசேஷம் சொல்ல நாம் மாற வேண்டும். And we need to change to preach the gospel. இதனால தான் பவுல் அப்போஸ்தலனாய் இருந்தாலும் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டதான அந்த தீமோத்தேயுவுக்கு அவன் எழுதும் பொழுது 2ஆம் தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Timothy chapter 4 verse 5 Paul says to Timothy, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எப்படி? நீ மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கை அனுபவி, அடுத்து சுவிசேஷகனுடைய வேலையை நீ செய், அதுக்கு பிறகுதான் நீ உன் ஊழியத்தை நிறைவேற்று. And here he says that watch all things and endure affliction, do the work of evangelist, make full proof of thy ministry. இன்னைக்கு சுவிசேஷத்தை பத்தி நம்ம பேச போறோம். Today we are going to speak about evangelist. சீயோன் என்றாலே சுவிசேஷம். Zion means gospel. சுவிசேஷகன், evangelist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சீயோன் என்னும் சுவிசேஷகன், அந்த சுவிசேஷகியை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. Looking unto the evangelist of Zion, God says that come up into the high mountain. First வந்து உயர்ந்த பர்வதத்துக்கு வருவோம். And let's come to the high mountain. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாட்டா நம்ம போலாம். And then we'll look after the next part. உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. Come to the high mountain. நான் இப்ப மற்ற பழைய ஏற்பாட்டுக்கு இப்ப நான் போல. I'm not going to the Old Testament. இயேசு கிறிஸ்து ஒரு சுவிசேஷகன். Jesus is an evangelist. இங்க சொல்லி இருக்கு அவர் உயர்ந்த பர்வதத்தில் ஏறினார். And here it's mentioned that he went to the high mountain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த உயர்ந்த பர்வதத்தில் ஏறின ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன். And let me mention the verses where Jesus went to the high mountain. 1. First, மத்தேயு 5:1. Matthew 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அதுக்கு பிறகு அதுதான் மலை பிரசங்கம்.
And that is the sermon in the mountain. முதலாவது அவர் மலையில ஏறினதுக்கு காரணம் அங்க ஏறி உட்கார்ந்து அவர் அந்த மலை பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணார், சுவிசேஷத்தை பிரசங்கம். He started the Beatitudes after climbing the mountain. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், being poor in the spirit, being merciful. அடுத்து துயரப்படுகிறவர்கள், and they that are afflicted. சாந்த குணம். இப்படி வரிசையா பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் அவர் ஏறி அந்த அந்த உயர்ந்த பர்வதத்துல உட்கார்ந்துட்டு தான் இந்த பிரசங்கத்தை தொடங்கினார். He started this beatitude after getting up into the high mountain. நீ சும்மா இருக்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். You should not be alone but speak the word of God. மத்தேயு 14:23 பார்க்கும்போது 14:23 of Matthew. சீயோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறினா என்ன அர்த்தம்? What does that mean? O Zion, the evangelist climbed to the high mountain. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். தனிமை, அதுதான் மலையில் ஏறுகிற ஒரு அனுபவம். Being alone, the experience of getting up in the mountain. நீ தேவ சமூகத்துல இயேசு போய் அந்த உயர்ந்த பர்வதத்தில் ஏறி, தனிமை எப்பொழுதுமே ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். And Jesus went to the high mountain and he was always alone in order to get sanctified. தனிமை தேவனோடு இடைபட வைக்கும். And being lonely makes you to be with God. யாக்கோபு எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு அவன் தனித்திருந்தான். And Jacob sent away everything and he was alone. மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி வாசிங்க. ஆதியாகமம் 32 அதிகாரம் 22 வசனம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். Jacob was left alone. நீ ஒரு சுவிசேஷகனா இருந்தா உயர்ந்த பர்வதத்தில் ஏறணும்னு சொன்னா தனிமையின் ஜீவியம். If you are an evangelist, if you want to climb the high mountain, you need to be alone. உட்கார்ந்து தனி ஜெபம் பண்ணணும். And you need to have the personal prayer. நீ தேவ சமூகத்துல உட்காரணும். Sit in the presence of God. உன்னை நீயே சரிப்படுத்தணும். And you need to set right yourself. தனித்து ஜெபம் பண்ணி போய் இருந்தார், ஆனா அங்க போய் தனிமையா இருந்தார். அப்படினா என்ன அர்த்தம்? தேவனோடு இருந்தார். And he had a personal prayer and he was alone there but being with God. தனித்து இருந்தார்னு சொன்ன உடனே கதவு மூடிக்கிட்டு பேசாம அப்படியே விரச்சி பார்த்துட்டு உட்கார்றதல்ல. தனிமை என்பது தேவனோடு இருப்பது. அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விடுவீர்கள், ஆனால் என் பிதாவோ என்னை தனியே இருக்க விடவில்லை. And the Father will not leave me alone and everyone will move away. Being alone is not simply closing the room and being inside, but loneliness means being with God. எல்லாரும் போயிடுவாங்க. Everyone will go. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தனிமையா இருக்க வேண்டும். And Jesus says that I will not leave you alone. யோவான் 8 அதிகாரம் 29 வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பாத்தீங்களா, தனியே இருக்கிறது தனிமையா இருந்தார்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க தனியே இருக்க விடவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிமையாக தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம். சும்மா தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அமைதியா இருந்து உன்னை சிந்திச்சு பார், உன் அழைப்பை பாரு, உன் தெரிந்து கொள்ளலை பாரு, இப்ப நிலவரத்தை பாரு, உன்னுடைய பாதைகளை பாரு. தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய ஒரு டைம். Initially he says that he was alone, but again the word of God says that Father has not left me alone, means he was always with the Father, sitting alone in the presence of God and meditating about yourself, about your ministry and sanctifying. மத்தேயு 15:29. Matthew 15:29. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அடுத்த வசனம். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அதான் விஷயம். தனிமை என்பது, மலையின் மேல் ஏறுவது என்பது மற்றவர்களை சுகமாக்குவது. Climbing up to the mountain is healing others. அதான் சுவிசேஷகனுடைய வேலை. That is the work of an evangelist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மார்க் 3 அதிகாரம் 13 வசனம். Mark 3:13. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். தமக்கு சித்தமானவர்களோடு அவர் இணைந்து செயல்பட்டார். And he worked along with them that he will. நீ ஒரு சுவிசேஷகனா இருந்தா
நீ இயேசுவோடு தமக்கு அவருடைய சித்தமானவர்கள், அதனால தான் ஊழியக்காரங்க தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். Servants of God are called according to his will, and if you want to go up with Jesus, you need to be according to his will. தேவ சித்தம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். We have been called to do the will of God. எத்தனையோ சீடர்கள் இருந்தாங்க, ஆனா 12 பேரை மட்டும் அவர் தமக்கு சித்தமானவர்களாக தெரிந்து கொண்டார். There were many disciples, but he ordained the 12 for his own. மார்க் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்க்கும்போது 6:46 of Mark. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அவருக்கு ஒரு பிரேயர் லைஃப் இருந்தது. He had a prayer life. நீ ஒரு சுவிசேஷியோனாக இருந்தால் உனக்கு ஒரு பிரேயர் இருக்கணும். If you resign, you will have a prayer inside. சாதாரண பிரேயர் அல்ல. It's not an ordinary prayer. ஒரு சிலருக்கு தனி ஜெபமே வராது, கும்பல் கூடினா தான் ஜெபம் வரும். And few would not have personal prayer, only people ஒரு சிலருக்கு gather. கும்பல் கூடினா ஜெபமே வராது, தனியா உட்கார்ந்து கால் கத்திட்டே இருப்பாங்க. And few will always want to pray personally when they people gather, they will not. And there are different styles. நான் என்ன சொல்றேன், நீ ஆல் ரவுண்டரா இருக்கணும். And you should be an all rounder. ஜெபம் எடுக்கிறதுக்கும் தெரியணும். And you should know to take மத்தவங்க prayer. எடுத்தாலும் உட்கார்ந்து ஜெபிக்க தெரியணும். And you should know to pray when others நீயா conduct உட்கார்ந்து it. ஜெபிக்கணும். You should have a personal எல்லாரோடும் prayer. இணைந்து ஜெபிக்கணும். And pray along with others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இயேசு தனிமையா உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணார். Jesus prayed personally. லூக்கா 6:12 படி பார்க்கும்போது As per Luke 6:12. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவார். And he prayed all night. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவு டைமே அவருக்கு பிரச்சனையே கிடையாது. Time is not a matter for him. அவருக்கு டைமிங், அவருக்கு நேரமே அவர்தானே, காலமே அவர்தான். And the time is God. அப்படிங்கும்போது அவரே தான் முழுவதும் இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருப்பார், அமைதியா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது. The entire night he was sitting in the presence of God praying. நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஒரு பிரேயர் லைஃப் இருக்கு? How many of us have that experience? உயர்ந்த பர்வதத்தில் ஏறு அப்படின்னா என்ன அர்த்தம்? The meaning of climbing to the high mountain. நீ தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். You need to speak the word of God in the தனித்திருந்து உன்னை presence. சரிப்படுத்தணும். And you need to set right when you are மற்றவர்களை alone. குணமாக்கணும். And you need to heal others. சித்தமானவர்களோடு இணைந்து செயல்படணும். And you need to work along with ஜெபம் them பண்ணணும். and pray. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணணும். Pray all night. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது 9:28 of the Gospel of Luke. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அந்த 12 பேர்ல ஒரு 3 பேரை இவர் பிரிச்சு வச்சிருந்தார். Among the 12 he had 3 for him. ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் ஒரு 3 பேர் தேவை. And in midst of the servants of God they should be 3. அவரோடயே நிப்பாங்க. And they would be along with நீங்க him. பைபிள்ல படிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் எல்லா இடத்துலயும் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் இருப்பாங்க. In all the important incidents in the Bible, Peter, John and James were there with Jesus. சொல்லலாம் யோவான் யாக்கோபு யாரு? அண்ணன் தம்பி, அதனால சேர்ந்தே வந்தானுங்க. And James and John were brothers and they were along. அப்படி அல்ல. It is not so. ரெண்டு பேரும் ஒருமன உள்ளவர்கள். And they had one mind. இயேசுவோடு இணைந்தவர்கள். And they were with Jesus. ஏன் பேதுருக்கு கூட ஒரு தம்பி இருந்தான். And Peter also had a brother. அவன் அப்போஸ்தலன் தான். And he was also an apostle. யார் அவன்? Andrew. அந்திரேயா. Andrew. அவன் இந்த குரூப்ல சேரலையே. And he did not come in this group. 12 பேர்லயும் இவங்க 3 பேரும் திறமை வாய்ந்தவர்கள். Among the 12 these 3 were talented. இயேசு எந்தெந்த இடத்துக்குலாம் போனாரோ முக்கியமான இடங்கள்ல இவங்க 3 பேர் அங்க கரெக்ட்டா நிப்பாங்க. In all the important places where Jesus went, these 3 were there. எவருடைய மகளை எழுப்ப போறாரு. And he want to raise the daughter of Jairus. அங்க போன உடனே எல்லாரையும் வெளியே துரத்தி விட்டுட்டு கரெக்ட்டா 3 பேரை மட்டும் உள்ள கூப்பிட்டாரு. அந்த குழந்தையினுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டாரு. பிரேயர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஏன்னா இந்த 3 பேர் தான் இந்த பிரேயர்னு சொன்னா அற்புதங்கள் நடக்கணும்னா இந்த 3 பேரும் ரொம்ப தெளிவான ஆளுங்க. உட்கார்ந்துருவாங்க. இயேசுவோடு அப்படியே பைண்ட் ஆயிடுவாங்க. And these 3 will be always with Jesus. And in the house of Jairus everyone was sent out except for these 3, and Jesus started the prayer, and these 3 were talented watching Jesus what he was doing. லூக்கா 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிடல. And he did not suffer anyone to come in. இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு எல்லாரையும் துரத்தி விட்டார்னு. And in another place it's mentioned that he chased everyone. மதுரை அண்ணா நகர்ல ஒரு பிரசங்கம் நான் இத பண்ணேன். And I may preached this in Madurai Anna Nagar. ஜோயல் இருக்கும்போது மதுரை அண்ணா நகர்ல ஒரு
கன்வென்ஷன்ல இது நான் பேசினேன். I was preaching this in Madurai Ananagar convention. இந்த மூணு பேரை மட்டும் தான் உள்ள விட்டார். And he allowed these three alone. என்னோட அம்மா அப்பா அது கரெக்ட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். The father and mother of the maiden was the family members. கூட வந்திருக்கிற 12 பேர்ல 9 பேரை வெளிய விட்டாரு, வெளிய உட்கார்றாரு. And 9 were outside among the 12. மூணு பேரை மட்டும் உள்ள கொண்டு வந்தார். Only the 3 were inside. மூணு பேர் வித்தியாசமான ஆளுங்க. And they were 3 were different. ரெண்டு பேருக்கு என்ன பேரு? The 2 were சொல்லுங்க. இடிமுழக்கத்தின் மக்கள். தம்பினா என்னதே அப்படிமா, டேய் கொஞ்சம் மெல்ல பேசு, என்னதே அப்படிமா. அவன் வந்து பேசுற அந்த வாய்ஸே எப்படி தான் இருக்கும்? இடிமுழக்கத்தின் மக்கள். யார் அவங்க? யோவானும் யாக்கோபு ரெண்டு பேரும் பயங்கர வாய்ஸ் உள்ளவங்க, வெங்கல தொண்டை. And the John and James had a great voice and they were இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படினா என்ன அர்த்தம்? பொவனர் கேஸ்னு பேர் வச்சார். And he was called as the son of Boanerges, son of thunder. பேதுரு வந்து கேபா. And Peter will come and ask. இவன் வந்து நாணலா இருந்தவன பாறையா மாத்திட்டாரு. And he was like a reed and God changed him as a rock. ராக். நான் அப்படி தான் பேசினேன். And I spoke that. மூணு பேரையும் உள்ள விட்டாரு. And all the 3 were inside. பாறை உறுதித்தன்மை உள்ளவன் ஜெபத்துல நிக்கலாம். The one who has a good establishment can stand in the prayer. அந்த ஜெபத்துல இருக்கலாம். John was of love can stand in the prayer. யாக்கோபு சத்துருவை தட்டி வீழ்த்துகிறவன் ஜெபத்துல உட்கார்றான். James who overcame the enemy can stand in the prayer. யார் மூணு பேரை கர்த்தர் ஜெபத்துல உட்கார வச்சாரு? And all the 3 who sat in the prayer. நம்ம ஜெபிக்கிறோம்னா அதுல ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். தேவன் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்றவர்? பலன் அளிக்கிறவர்னு ஜெபத்துல நியமனம்க்கு என்ன இருக்கணும்? உறுதியா நிக்கணும். You should have a surety in prayer that God is there and he will strengthen. உன்னை உறுதிப்படுத்தணும், ஸ்ட்ராங் பண்ணணும். அதான் பேதுரு. And you should strengthen yourself and that is Peter. இரண்டாவது ஒரு ஜெபம் பண்ணனும்னா உனக்கு அன்பு இருக்கணும். அவங்க படுற கஷ்டம் தெரிஞ்சாதான் நீ ஜெபம் பண்ணுவ. இல்லனா இயேசுவே அவங்களை குணமாக்க மாட்டவரே, oh God heal இதெல்லாம் சொல்லிட்டு சும்மா வந்தா அவங்க சுகமாகாது ஒண்ணும் ஆகாது. And you should know the pain of the others, only then you can pray for them. அந்த அன்பு இருக்கணும். அவங்களுடைய வேதனையை பார்த்து மனதுருக்கம் உனக்கு வரணும். அதுக்கு தான் யோவான் எழுதிட்டு போனாரு. And you should have a compassion and love upon others, therefore he called John. அவன் திவ்ய வாசகன். And he is a divine reader. டிவைனான ஒரு மனுஷன் அவன். And he was a person of divinity. அடுத்து யாக்கோபு. And James. யாக்கோபுனா தட்டி வீழ்த்துகிறவன் அர்த்தம். And James means he is the overcomer. ஆசீர்வாதம் வராம விடவே மாட்டாங்க. And he will not leave until he receive a blessing. பிடிவாதமான ஜெபத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறவன் தான் யாக்கோபு. அதனால தான் யோவான் யாக்கோபு பேதுரு மூணு பேரையும் எங்க போனாலும் கூட்டி போய்டுவார். He is steadfast in prayer, therefore he calls Peter, John and James wherever he goes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா 9:29ல பாக்கும்போது 9:29 of Luke. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. அங்க மலையில ஜெபம் பண்றாரு, அவருடைய ஃபேஸ் மாறுது. In the mountain he was praying and his countenance was facial. அதான் நமக்கு தேவை. And we should need that. நம்முடைய ஜீவியத்துல ஜெபிச்சு முடியும் போது மோசே எப்படி தேவ சமூகத்துல இருந்து வெளியே வரும்போது என்ன நடந்தது? அவனுடைய முகம் பிரகாசித்தது. As Moses was praying in the presence of God, his face was enlightened. அதுபோல நம்முடைய ஜீவியத்துல நான் ஜெபத்துல இருந்து வெளியே வரும்போது தெளிவா வெளியே வரணும். And when we come out of the prayer, we should have a clear countenance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோவான் 6:3 வசனத்தை பாக்கும்போது John 6:3. இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். எல்லாரோட ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறார். And this shows a fellowship between others. 12 பேரும் டிசைனான ஆளுங்க. And all the 12 were different people. பேதுரு வந்து முந்திரி கொட்டை மாதிரி அதிக பிரசங்கி பட்டக்குன்னு பேசிடுவாங்க. பேசி இயேசு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டமால்னு பேசிடுவான். பதில் என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டான். Peter would not think of speaking and he immediately gives a reply. தோமா பக்கா விசுவாசி. And Thomas was unbeliever. அவன் வந்து நான் தொட்டாதான் நான் போட்டாதான் நான் விசுவாசிப்பேன். And he says only when I touch I will believe. மத்த எல்லா பாட்டியும் ஓடுகிற பாட்டி. And the rest will run away. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டிசைன். ஆனா இயேசு அவங்களோடு இருந்தார். And everyone were different and Jesus was with them. தேவன் அவர்களோடு ஐக்கியமா இருந்தார். And God had a good fellowship with them. யோவான் 6:15ல பாக்கும்போது And John 6:15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இது அவரை வந்து ராஜாவாக்கணும்னு ட்ரை பண்றாங்க. தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய போறாங்கன்னு உடனே டக்குன்னு விலகி மலை மேல ஏறிட்டாரு. And they made him to want to make him as a king and it was not the will of God. He departed and moved to the mountain. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல நாம் தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்கள்ல இருந்து விலகுறது அது மலை மேல் ஏறுகிற ஒரு வாழ்க்கை. Departing from the things which is against the will of God is an experience of climbing the mountain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது இந்த சமாதான இந்த சுவிசேஷத்தை சொல்றவனுக்கு
சுவிசேஷகன் சொன்னா அவனுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். First of all, the evangelist should have a peace within. உனக்கு சமாதானம் இல்லாம சமாதானம் இயேசு தராருன்னு நீ போய் சொன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? If you don't have a peace within, you can't go preach outside that Jesus will give peace. சொல்லுங்க. நீ நமக்கு சமாதானம் இல்ல, நமக்கு வியாதியிலிருந்து சுகம் இல்ல, வீட்டுல பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, நாம போய் இயேசு விடுவிக்கிறாருன்னு சொன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவன் கேட்பான், முதல்ல உன் வீட்டை சரிப்படுத்துமா. And is there any use of having problems within us, sickness within us, and without peace? If we go and preach, he would say that go sit right yourself. உங்களுக்கு 10 வருஷம் வியாதி இருக்கு, ஏன் சுகமாகலன்னு கேட்பான்ல. And he would ask, what happened to your 10 years sickness? கேட்பானா கேட்க மாட்டானா? Will he not ask or not? அதனால தான் இந்த சுவிசேஷத்தை கூறுறதுக்கு உனக்கு சமாதானம் தேவை. So whenever you want to preach the gospel, you should have peace. நாகும் 1:15 பாக்கும்போது Nahum 1:15 says, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய பாதம், the mountains of the feet of him that bringeth good tidings. நீ சமாதானத்தை கூறணும். And you need to preach good tidings. இயேசு அப்போஸ்தலர் 10:36 இயேசு சமாதானத்தை கூறினார். 10:36 of Apostle says Jesus gave peace. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, எல்லாருக்கும் கடவுளாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு, and Jesus who was the Lord for everyone, சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினார். and he preaching peace. அதனால தான் எபேசியர் 6:15 பார்க்கும்போது, in Ephesians 6:15, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஒரு இடத்தை விட்டு கிளம்புறீங்க அப்படின்னா நீங்க கால்ல எதை மாட்டுவீங்க? செப்பல மாட்டிடுவீங்க. and if you are moving to a place, you would put your slippers in your feet. அதுபோல நீ ஊழியம் சொன்னாலே சமாதானத்தின் சுவிசேஷத்தை பேச நீ பழகணும். So whenever ministry is all about the gospel of peace. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கொஞ்ச நேரம் சுவிசேஷத்தினால் என்ன கிடைக்கிறது அப்படினு பார்க்கலாம். And because of gospel what you receive. அடுத்து சுவிசேஷகன் என்ன வாழ்க்கை, அவனுக்கு சுவிசேஷகனுக்கு வாழ்க்கையில என்ன அனுபவங்கள் அதை பார்க்கலாம். And then we'll see the experience of an evangelist. நான் அப்படி வசனமா சொல்லுவேன். I will say the verse. நீங்க வாசிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். And you can read and understand. ஏன் நம்ம சியோன் ஏன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? Why should Zion declare the gospel? சுவிசேஷம்னா என்ன? What is gospel? சுவிசேஷத்துக்குள்ள என்ன இருக்கு? What is inside the gospel? சுவிசேஷத்தினால நமக்கு என்ன ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? What the people receive through the gospel? நான் ஒரு 10-12 வசனம் சொல்லுவேன். I'll say 12 verses. சுவிசேஷத்தினால, because of gospel. 2 தீமோத்தேயு 2 Timothy 1:10 சுவிசேஷத்தினால் கிடைப்பது, and that you receive of gospel, அத நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். and you have to give it to others. 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனையும் அழியாமையையும் எதனால வெளிப்படுத்தினார்? சுவிசேஷத்தினால. Had brought life and immortality to light through the gospel. சுவிசேஷத்தினால முதலாவது வெளிப்படுகிறது ஜீவன், அழியாமை. And through gospel the life and immortality delivers. 2 தீமோத்தேயு 2:14 படி பார்க்கும்போது, 2 Timothy 2:14 says, இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. 10ஆம் வசனம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். சுவிசேஷத்தினால் ரட்சிப்பு. சரி, அதை விடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, as per 1 Peter 4:6, சுவிசேஷத்தினாலே மரித்தோர் பிழைக்கிறார்கள், and the dead will be arise through the gospel. இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. மரித்தோர் பிழைக்கும்படி சுவிசேஷம். For the dead to be arise, there was a gospel preached. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, and nextly we see கொலோசியர் 1:22. Colossians 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கை, the hope of the gospel, சுவிசேஷத்தினாலே நம்பிக்கை, the hope through gospel. பிலிப்பியர் 1:27 படி, as per Philippians 1:27,
நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி சுவிசேஷத்தின் விசுவாசம், the faith of the gospel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of நாம the Lord. சுவிசேஷம் சொல்லும்போது ஒருத்தனுக்கு விசுவாசம் உண்டாகணும். And when you preach the gospel, one will have சுவிசேஷத்தினால faith நம்பிக்கை கிடைக்கும். and hope received by gospel. சுவிசேஷத்தினால மரித்தோர் பிழைக்கிறார். And the dead will be alive through gospel. சுவிசேஷத்தினால ஜீவன் அழியாமை உண்டாகிறது. And the life and immortality of gospel. எபேசியர் 6:15 படி சமாதானத்தின் சுவிசேஷம். And Ephesians 6:15, the gospel of peace. 2 கொரிந்தியர் 4:4 படி 2 Corinthians 4:4, சுவிசேஷத்தின் ஒளி, the light of the gospel. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது. There is a light in the gospel. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். The people in the darkness will see the great light. ரோமர் 15:29 பார்க்கும்போது Romans 15:21, 29 15:29, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று. சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம், the fullness of the blessing of the gospel of Christ. அப்ப பாருங்க சுவிசேஷத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. And see whatever is inside in the gospel. 1 தீமோத்தேயு 1:11 படி 1 Timothy 1:15, 1:11 1:11, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு. நித்தியானந்த தேவனுடைய சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆரோக்கியமான உபதேசம், according to the glorious gospel of the blessed God which was committed to my trust. ரோமர் 16:26 படி பார்க்கும்போது 16:26 of Romans, சுவிசேஷம் ஒருவனை ஸ்திரப்படுத்துகிறது. the gospel will establish a man. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். சுவிசேஷம் ஒருவனை ஸ்திரப்படுத்துகிறது. And the gospel establishes a man. ரோமர் 15:15 பார்க்கும்போது Romans 15:15, அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து. சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஒரு ஆசாரியன், the priest ministering the gospel. சுவிசேஷத்துக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அதுக்கு ஒருத்தன் ஆசாரியன் இருக்கிறார். And there is a ministering for the gospel and there is a priest. இதை இன்னொரு விதத்துல பார்க்கும்போது In another word, எபேசியர் 3:7 படி பார்க்கும்போது Ephesians 3:7, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன், and being the minister for this gospel. அப்ப பாருங்க இதுக்குள்ள எவ்வளவு ஆழங்கள் இருக்கிறது நீங்க பாருங்க. And see how it is depth inside. இந்த சுவிசேஷம் கொலோசியர் 1:6 படி பார்க்கும் பொழுது As per Colossians 1:6, அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். சத்திய வசனமாகிய சுவிசேஷம், the gospel of the truth. வசனம் ஒரு சுவிசேஷம், Word is சுவிசேஷத்தினாலே வசனம் வருகிறது. a gospel comes of word. சுவிசேஷத்தினாலே மரித்தோர் பிழைக்கிறார்கள். And the dead is alive. சுவிசேஷத்தினாலே ஜீவன் அழியாமை உண்டாகிறது. And the life and mortality of gospel. சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பு உண்டாகிறது. And salvation through gospel. சுவிசேஷத்தினாலே நம்பிக்கை உண்டாகிறது. A hope through gospel. சுவிசேஷத்தினாலே விசுவாசம் உண்டாகிறது. Faith through gospel. சுவிசேஷத்தினாலே சமாதானம் உண்டாகிறது. Peace through gospel. சுவிசேஷத்தினாலே ஒளி வெளிச்சம் உண்டாகிறது. Light through gospel. சுவிசேஷத்தினாலே சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டாகிறது. Fullness of blessing through gospel. சுவிசேஷத்தினாலே நீங்கள் ஸ்திரப்படுகிறீர்கள். And you have been established through gospel. சுவிசேஷத்தினாலே ஊழியம் கிடைக்கிறது. And there is a ministry through gospel. சுவிசேஷத்தினாலே நாம் எல்லாரும் ஊழியர்களாய் மாறுகிறோம். And we all become servants of God through gospel. அப்ப சுவிசேஷத்தினால இதெல்லாம் கிடைக்குன்னு நம்ம போய் சொல்லணும். And we need to say that we receive all these through gospel. ஒரு கடைன்னு சொன்னா அந்த கடையில அந்த வெளிய போட்டுக்கிற போர்டுல உள்ள பொருள் எல்லாம் உள்ள இருக்கணும். And whatever the things mentioned in the board in the shop should be inside. அப்படிதானே? கரெக்ட் தானே? Is it correct? அதுபோல ஊழியக்காரன் சொன்னா அவனுக்குள்ள எல்லா சுவிசேஷத்தினுடைய எல்லாம் இருக்கணும். அவனை கேட்ட உடனே அந்த சுவிசேஷம் பொங்கி வரணும் அவனுக்குள்ள இருந்து. The servant of God, all these aspects of the gospel should be inside him. When asked, it should come out. அந்த இயேசுவை பத்தி அழகா நீ சொல்லணும். And you should declare about Jesus beautifully. உன்கிட்ட அந்த பொருளை நீ சேல்ஸ் பண்ண உனக்கு தெரியணும்ல. You need to know how to sell the product. யாருக்கு சுவிசேஷம் சொல்லுவது? To whom do you declare the gospel? ஏசாயா 61:1 படி சிறுமைப்படுகிறவர்களுக்கு உபதேசம் சுவிசேஷம். As per Isaiah 61:1, those who have been afflicted, you need to preach the gospel. மத்தேயு 11:5 படி தரித்திரருக்கு சுவிசேஷம். And as per Matthew 11:5, gospel to the poor. மத்தேயு 24:14 படி சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம். As per 24:14, to all nations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. முந்தியெல்லாம் நம்முடைய பாஸ்டர்ஸ் பயங்கரமா டஃப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க. Initially our pastors would give a tough message.
அதாவது முந்தி சபைகளுக்குள்ள பயங்கர போட்டிகள் இருந்தது. And there were competitions between the congregations. இப்போ நம்மளை விட்டு சாரால் நவரோஜி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. And Saral Navroji departed from us. அவங்க போய் தனியா கெல்லிஸ்ல ஒரு சபை வச்சிருந்தாங்க. And she started a separate church in அதுல தான் Kellis. பாஸ்டர் லூக்கா பாஸ்டர் ஸ்டீபன்லாம் இருந்தவங்க. Pastor Luke, Pastor and Stephen were there. ஒரு பெரிய டீமே அங்க தான் இருந்தாங்கன்னு And வெச்சுக்கங்களேன். there was a big team. சிஸ்டர் யூனிஸ், சிஸ்டர் லாரன்ஸ், இந்த டீம் எல்லாம் எங்க இருந்தவங்க தான்? அங்க இருந்தவங்க தான். Sister Eunice, Sister Lawrence, all these were from that church. அதுக்கு பிறகு பாஸ்டர் கேவி பால் கெல்லிஸ்ல இருந்தார். And after that, Pastor K.V. Paul was in Kellis. பாஸ்டர் கேவி பால் அது எப்படி அந்த ஊழியம் கரெக்ட், நம்ம செய்யற ஊழியம் தான் கரெக்ட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. போட்டி வந்துச்சு. And he started speaking that only our ministry is right, and there was a competition. இப்போ அவங்க பேச ஆரம்பிக்கும் போது And when they started speaking, ரோட்ல நின்னு பேசுவாங்க, இது எங்க சுவிசேஷம் பேசுனாங்க. and they said, this is our gospel. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இது என்னப்பா புதுசா பேசுறானுங்க, எங்கள் சுவிசேஷம் பேசுறாங்க. And they said, everyone said that what என் is this new சுவிசேஷம் gospel? அப்படினாரு இவரு. And he said, it is my gospel. அப்ப அவங்களுக்கு क्वेश्चन ஆயிடுச்சு. And they had a அப்ப question. சுவிசேஷம் இவங்களுக்கு மட்டும் தானா? And his gospel belongs to them alone. அப்பதான் பவுல் பாஸ்டர் கேவி பால்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. And then Pastor K.V. Paul started preaching. ரோமர் 2:16ல பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. In 2:16 of Romans, Paul says, என் சுவிசேஷத்தின்படியே. பவுல் சொல்றாரு, யாருடைய சுவிசேஷம்? என் சுவிசேஷம். சுவிசேஷம் நம்முடைய சொந்தமானது. And Paul says, according to my gospel, and gospel belongs to us. 2 தீமோத்தேயு 2:8. 2 Timothy 2:8. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே. என் சுவிசேஷம் எப்படி பேசுறாரு பாருங்க, என் சுவிசேஷம். And he says, according to my gospel. ரோமர் 16:26. Romans 16:26. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே. எப்படி அந்த சுவிசேஷத்தை எப்படி உரிமை பாராட்டுறாரு, வேற எவனுக்கும் அது கிடையாதுன்னு சொல்றாரு. And he claims the right of the gospel, and he says it belongs to no one ஒரு இடத்துல else. சொல்றாரு, நான் பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல் வேற சுவிசேஷமே கிடையாதுன்னு அடிச்சு பேசுறாரு. And in a place he says that it is the gospel that I preached, and there is no other gospel. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாரு, எங்கள் சுவிசேஷம். And after that later he says our gospel. 2 தீமோத்தேயு 2:14 பாருங்க. 2 Timothy 2:14. இருக்கா பாருங்க. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தர். எங்கள் சுவிசேஷம் இல்லையா? இல்லையும் இல்ல, ஏதோ ஒரு வசனம் தவறு. 2 மிஸ் ஆயிடுச்சு. ஆகையால் அங்க இருக்கா? இருக்கு. our gospel 2:14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் 14. அதே வசனம் தான். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இதுதான் அந்த ரட்சிப்புன்னு நான் சொன்னது. அந்த வசனம் இதுதான் மாறிடுச்சு. நான் தீமோத்தேயுன்னு எழுதிட்டேன். 2 தெசலோனிக்கேயர். It is in 2 Thessalonians 2:14. ரெண்டு இடத்துலயுமே நான் தவறு தான் பண்ணியிருக்கேன். ரெண்டு இடத்துலயுமே. In 2 places. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எங்கள் சுவிசேஷம். It's our gospel. பாருங்க, அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் அந்த சுவிசேஷத்தை எப்படி உரிமை பாராட்டினாங்க. நம்ம இந்த ஊழியம் செய்றோம், எங்கள் சபைன்னு சொல்றதுக்கு நம்ம பயப்படுறோம். சிபிஎம் சொல்றதுக்கு ஏன் பயப்படுற? And in சீயோனை those பத்தி days, பேசுறதுக்கு ஏன் பயப்படுற? why are you afraid to speak about Zion? கலாத்தியர் 1:11 அவர் பேசும்போது, Galatians 1:11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். The gospel preached by me. 2 கொரிந்தியர் 4:3. 2 Corinthians 4:3. நாளைக்கு ஏதாவது சுவிசேஷத்தை பத்தி பேசினா ஒண்ணும் தெரியாம பேன்னு சொல்லி நிக்க கூடாது. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால். எங்கள் சுவிசேஷம், என் சுவிசேஷம், இதுதான் அவர் சொல்ற உரிமை பாராட்டி பேசுகிற சத்தியம். And this is the truth that he claims, saying my gospel and our gospel. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஓவர் டோஸ் ஏறி கடைசியில் எல்லாம் பூந்துச்சானா எலி வால் மட்டும்தான் நுழையலன்னு சொல்லிடக்கூடாது. I believe that you understood for some extent. நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை. சுவிசேஷம். And you need to understand the truth of gospel. நீ யாரு?
சுவிசேஷகன். And you, if you are a நீ Zion, you are a, சுவிசேஷனுடைய ஊழியத்தை செய். and you do the work நீ of the சுவிசேஷ gospel ஊழியத்தை தொடங்கி அப்போஸ்தல ஊழியத்திலே முடிவு பெறு. and start the work of evangelist and finish it in apostolic சுவிசேஷகன் ministry. மலையின் மேலே ஏற வேண்டும். And the evangelist should climb the இயேசு mountain. சுவிசேஷகனா இருந்து அப்போஸ்தலனாய் மாறினார். Jesus was an evangelist and அவர் changed as மலையின் மேலே apostle. ஏறினார். He climbed the mountain. ஏறினதுனால பிரசங்கம் பண்ணாரு. Therefore he preached. தனிமையா இருந்தாரு. And he was alone. சுகமாக்கினாரு. And he healed. சித்தமானவர்களோடு இணைந்தாரு. And he went along with them. He prayed. ராம் முழுதும் ஜெபித்தாரு. He prayed all night. ஒரு குறிக்கப்பட்ட பேரை தன்னோடு இணைத்துக் கொண்டாரு. And he gathered a few for அவருடைய her. முகரூபம் மாறிடுச்சு. And his countenance was changed. அவர் சீஷரோடு இருந்தாரு. And he was with his disciples. அவர் பொல்லாத வல்லமைகளுக்கு விலகி போனார். And he was departed from all the evil powers. சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னால நீ சமாதானம் உள்ளவனாய் இருக்கணும். Before preaching the gospel you should be with peace. சுவிசேஷம் யாருக்கு சொல்லணும்? To whom you declare the gospel? சிறுமைப்பட்டவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, சகல ஜாதிகளுக்கும். To the afflicted, to the poor and to all nations. சுவிசேஷத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது? What we receive through the gospel. ஜீவன் அழியாமை கிடைக்கிறது. And life and immortality. ரட்சிப்பு கிடைக்கிறது. Salvation. வசனம் கிடைக்கிறது. Word of God. நம்பிக்கை கிடைக்கிறது. Hope. விசுவாசம் கிடைக்கிறது. Faith. சமாதானம் கிடைக்கிறது. And you receive peace. வெளிச்சம் கிடைக்கிறது. You receive light. நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கிறது. Fullness of blessing you receive. ஊழியம் கிடைக்கிறது. You receive a ministry. ஊழியர்களாய் மாறுகிறோம். And you become a servant of நாம் God. ஸ்திரப்படுகிறோம். And you are established. ஆரோக்கியமான உபதேசம் கிடைக்கிறது. And you have a good healthy doctrine. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் இப்போ அப்படியே இவ்வளவு நேரம் பேசினதை நான் இப்ப திருப்பி சொன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடுவேன். I just gave a hint of what I've spoke and I can. நான் இப்ப சொன்னதை அப்படியே திருப்பி சொன்னா உங்களுக்கு 1000 ரூபாய். இது ஐஸ்கிரீம் போட்டி கிடையாது. வசனத்தை அப்படியே ட்ரிப் நான் இப்போ சொன்னதை என்னை இப்போ விட்டீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் இப்படி 4 ட்ரிப் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும்? இது வந்து ஹார்ட் டிஸ்கில் ஆகிடும். ஏன் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிடும், கப்புன்னு உட்காந்துடும். நீங்கள் இதை அப்படி என்ன செய்யணும்? நல்ல மிருகம் என்ன செய்யும்? சுத்தமான பிராணி என்ன செய்யும்? நீங்கள் இப்படி கொண்டு போய் வச்சிங்கன்னா அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை 8:15 தொடச்சி அழகாக பியூராக தூக்கிட்டு வந்துடுது. அப்படி இல்லை, நீங்கள் எழுதுறது யாருக்காவது பிரயோஜனப்படணும். Whatever that you've written should be useful to some other. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இப்பதான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வர்றோம். Now we are coming to our subject. இவ்வளவு நேரம் அவுட்லைன் தான். And this was just an outline. இப்போ நீ சீயோன் என்னும் சுவிசேஷகன்னா சுவிசேஷத்துக்காக நீ என்ன செஞ்சிருக்க, என்ன செய்யணும்? If you are an evangelist of Zion, what have you done for the gospel? இந்த சுவிசேஷகன்னு பேர் எடுத்துட்டீல்ல, இந்த சுவிசேஷகன் நீ என்ன செஞ்சிருக்கிற, என்ன செய்யணும்? And if you are an evangelist, what have you done for the இந்த gospel? சுவிசேஷத்தினால நமக்கு என்ன நடக்கும் இந்த உலகத்துல? What will happen through the gospel in the world? மார்க் 10 அதிகாரம் 29, 30. 10, 29, 30 of Mark. அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். யார் நிமித்தம்? என் நிமித்தம். நீ சுவிசேஷகன் எது நிமித்தம்? என் நிமித்தம். அந்த வசனம் கரெக்டா இருக்கணும். சுவிசேஷத்தின் நிமித்தம் இருக்கா இல்லையா? சுவிசேஷம். சுவிசேஷத்தின் நிமித்தம் வீடு, மனைவி, பிள்ளைகள், அடுத்து சகோதர சகோதரிகளை விடுகிறவன். And for the sake of the gospel you need to leave the house, brethren, sister, father, mother, wife, children and land. சுவிசேஷத்தின் நிமித்தமாக. Because of the sake of அதான் இந்த gospel. வசனத்தினுடைய முக்கியமானது. That is important part of the verse. வீடு, house, சகோதரர், brethren, சகோதரிகள், sisters, தகப்பன், father, தாய், mother, மனைவி, wife, பிள்ளை, children, நிலம் and land. 8 காரியங்களை விடணும். 8 things that you need to leave. நாம தான் உண்மையாகவே இந்த வசனத்தின்படி நிறைவேற்றப்பட்டவர்கள், நிறைவேறுகிறது நமக்கு தான். And we are living according to this word and this fulfills in us. நம்மில் அநேகர் விவாகம் பண்ணி ஊழியத்துக்கு வந்தவர்கள் அந்த காலத்துல இருந்தார்கள். And there were many who married and came for the ministry in those days. இப்போ தான் அதிகமா நம்ம எடுக்கிறது கிடையாது. And now we don't appreciate that. சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் இதை விட்டால் நமக்கு இம்மையிலே நூறத்தனையா இருக்கும், மறுமையில நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். And for the gospel's sake, when we leave all this, we receive 100-fold in this time and an eternal life in the world to come. சுவிசேஷத்தின் நிமித்தம் விடுவது. And for the sake of gospel. மார்க் 8 அதிகாரம் 35 வசனத்தை பார்க்கும்போது 8:35 of Mark. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த நீ ஒரு சுவிசேஷம் இல்லையா,
நீ சுவிசேஷகன் முதலாவது எதை விடணும்? நிலம், வீடு, உறவுகளை விடணும். You are an evangelist. For the sake of gospel you need to leave all your relations, land and house. அது மூணு காரியம், அது முக்கியமானது. And three things are important ஒன்னு there. வீடு, First is house, இரண்டாவது நிலம், land, மூணாவது உன்னுடைய சொந்த பந்தங்கள். all your relations. இரண்டாவது நீ விட வேண்டியது, நீ இழக்க வேண்டியது Secondly, சுவிசேஷத்தின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறது. and secondly you need to lose your life for the sake of ஊழியத்துக்கு அப்படியே gospel. ஜீவனை பானபலியாய் வார்த்தறணும். Pouring out your life for the sake of இயேசு இந்த ministry. சுவிசேஷ ஊழியத்துல அவர் ஜீவனை இழந்து போனார். And Jesus lost his life in the ministry of gospel. ஜீவனையே பானபலியாய் வார்த்து விட்டார். And he poured out his life. அடுத்த சுவிசேஷகன் என்ன செய்யணும்? And what did the next evangelist should 2 do? தீமோத்தேயு 2 Timothy 1:8. 1:8. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. And you need to be a partaker of the applications of gospel. மூன்றாவது பகுதி தீங்கை The அனுபவித்தல். third part of an evangelist is to endure சீயோன் என்னும் afflictions. சுவிசேஷகன் சுவிசேஷகி அவன் அனுபவிக்க வேண்டியது தீங்கு. The evangelist of Zion should endure evil. தீங்கு அனுபவிக்கிறது குறித்து நீங்க பைபிள்ல பல இடங்கள்ல பார்க்கலாம். And we can read in many parts in the Bible about enduring evil. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல 1 போர் தீமோத்தேயு 4:3 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவி. தீங்கை அனுபவிக்க நம்ம சுகபோகத்தை அனுபவிக்க வந்தவங்க கிடையாது. We are not here to live a luxurious life. தீங்கை அனுபவிக்கும்படியாக சுவிசேஷகனுடைய ஒரு சொத்து தீங்கை அனுபவிப்பது, அது ஒரு சிலபஸ் மாதிரி. The asset of an evangelist is to endure hardness, and it is like a syllabus. அது ஒரு போர்ஷன். நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷகன்னா நீ தீங்கு அனுபவிக்கணும். You being an evangelist, you need to endure hardness in your life. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9 வசனத்தின்படி 2 Timothy 2:9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். துன்பத்தை அனுபவித்தல், தீங்கை அனுபவித்தல் வரை அடுத்து துன்பத்தை அனுபவிப்பது. And suffering trouble is different from suffering hardness. அநேக உபத்திரங்கள் வழியா நாம் உள்ள போக வேண்டியவர்கள். And we need to go through many afflictions. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? அதிக துன்பத்தை அனுபவிக்கணும். அப்படிதானே? கரெக்டா? துன்பம், நமக்கு துன்பம் என்பது சகஜமா வருங்க. Evil comes easily for us. நமக்கு துன்பத்தை அனுபவிக்கிறது நமக்கு உள்ள ஒரு பகுதி. Enduring evil is a part of us. 2 தீமோத்தேயு 3:11 பாத்தீங்கன்னா நான் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன்னு அவர் சொல்றார். And in 2 Timothy 3:11 he says I endured a lot of affliction. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். And endured a lot of affliction. அதனால துன்பம் என்பது இந்த ஊழியத்துல ஒரு பகுதி. And part of ministry is enduring evil. அதிக கஷ்டம் உண்டு உனக்கு, இருதய வேதனை உன் பங்கு. You have a lot of trouble, and the pain of heart is your part. அனுபவிப்பாய், சீக்கிரம் உன் துன்பம் ஒளிந்திடும். அப்ப துன்பங்கிறது இந்த ஊழியத்தினுடைய ஒரு பாட்டு, ஒரு வழி. And enduring evil is a part of the ministry, and it's a part. It is a subject. இந்த சப்ஜெக்ட் சுவிசேஷகன் சொன்னா தீங்கு அனுபவிக்கணும், துன்பத்தை அனுபவிக்கணும். Evangelist means you need to endure hardness and suffer trouble. அது என்ன தீங்கு துன்பம், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between hardness and trouble? தீங்குங்கிறது நீ தப்பே செய்யாம அனுபவிக்கிறதுக்கு பேரு தீங்கு அனுபவிக்கிறது. Though you don't do any wrong, you endure it, and that is hardness. நீ தப்பு செஞ்சாலும் செய்யாட்டாலும் துன்பத்தை அனுபவிச்சே ஆகணும். And though you do it or not, you need to suffer trouble. நீ ஒன்று நிலம், வீடு, உனக்கு உள்ள சொந்தங்களை விடுவது சுவிசேஷகன். An evangelist should leave the land, house, and all the ஜீவனை relations. இழக்க ஒப்பு கொடுக்கிறவன் சுவிசேஷகன். And he surrenders his life to lose it, and he is an evangelist. தீங்கை அனுபவிப்பவன் நல்ல போர்ச்சவனாய் அவன் ஒரு சுவிசேஷகன். Enduring hardness as a good soldier is an evangelist. பாதகன் போல துன்பத்தை அனுபவிக்கிறவன் ஒரு சுவிசேஷகன். And suffer trouble as an evil doer is an evangelist. அங்க அவர் சொல்லுகிறார், நான் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறேன்? பாதகன் போல கட்டப்பட்ட ஒரு குற்றவாளி ஆயிட்டேன் அப்படிங்கிறான். And he, as an evil doer, he has been bound. இன்னொரு விதத்துல பார்க்கும்போது பிலமோன் 13 பாருங்க. In Philemon 13.
சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி. பாத்தீங்களா, சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். And he is being bound of the gospel. எபேசியர் 6:19. 6:19 of Ephesians. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை. சுவிசேஷத்தின் நிமித்தம் தான் பாதகனை போல கட்டப்பட்டான். And he is being bound as an evil doer for the சில gospel. ஊழியத்துல சில கட்டுகள் வரும். And there will be bonds in the ministry. பாதகன் போல கட்டப்படுவான். And you will be like an evil குற்றவாளி போல doer. கட்டப்படுவான். And you will be like an. சங்கிலிகளால கட்டப்படுவான். And with the fetters you will be bound. இதெல்லாம் ஊழியத்து சுவிசேஷத்தின் நிமித்தம். சுவிசேஷகன்னா இதெல்லாம் உண்டு. And if you are an evangelist you will have all these. எத்தனை பாயிண்ட்? 5 6. சரி, எப்படினாலும் நீங்க வச்சுக்கோங்க. நீங்க பிரிச்சு பிரான்ச்சஸ் கூட்டிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி. 1 Thessalonians chapter 2 verse 2. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி. சுவிசேஷத்தை சொல்லும்போது என்ன உண்டாகும்? அவங்களுக்கு வெகு போராட்டம். And they would have lot of sufferings when they declare the gospel. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஊழியங்கிறது சும்மா சுகபோகமா போயிடும்லாம் நினைக்காதீங்க. இப்போ உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா அடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம், எக்ஸாம் வரப்போகுதுன்னு அர்த்தம். And if you don't have anything you have an exam to come. கொஞ்சம் லேட் ஆகும். முன்ன பின்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல உன்னை கொண்டு போவார். And before or after you have to pass these examinations. ஒரு டைம் வியாதியா வரும். It might be sickness at one time. ஒரு நிந்தையா வரும். And shame at one time, reproach at one time. ஒரு ட்ரிப் அவமானமா வரும். Shame at one time. ஒரு ட்ரிப் உயர்வா வரும். And high. ஒரு ட்ரிப் சும்மா பீக்குக்கு உச்சிக்கு போய்டுவீங்க. எவ்வளவு டாப் ஏறணுமோ ஏறுவீங்க. அடுத்து ஒரு சர்ன்னு வரும், பள்ளத்தாக்கு வரும். உயர்ந்த மலையில இருந்து எங்க வரும் வண்டி? சர்ன்னு கீழ வரும். எல்லாத்துலயும் நீ சுவிசேஷகன் நிக்கணும். And the evangelist should stand in everything. இயேசு ஆரம்பத்தில் அற்புதங்களை செய்தார். Jesus did miracles in the beginning. He did wonders. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பீத்து எறியப்பட்டார். And after an extent he was bruised. அதுக்கு பிறகு எல்லா வானங்களுக்கு மேலாக, எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். Right after that, above all names and all heavens he was lifted. சுவிசேஷகன் சொன்னா உனக்கு எல்லாமே வரும். கட்டுகள் வரும், தீங்கு அனுபவிக்கணும், துன்பத்தை அனுபவிக்கணும், வெகு போராட்டத்தை நீ சகிப்பாய். And if you are an evangelist you should have bonds and you will be like an evil doer and you will have much contention. கலாத்தியர் 4:13 படி. Galatians 4:13. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். சுவிசேஷம் சொல்லும்போது இவனுக்கு எப்படி இருந்துச்சு? சரீர பலவீனம். இவன் சுவிசேஷகன் இல்லையா? என்ன இருந்துச்சு? சரீர பலவீனம். சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன், கிருபையினாலே சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் அவன் சொல்றான். வெகு சரீர பலவீனத்தோடு தான் நான் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சேன்னு சொல்றான். Through the infirmity of the flesh I preached the gospel. அப்ப வியாதி பலவீனங்கிறது ஒரு பகுதியில வரும். ஆனாலும் சுவிசேஷத்து ஊழியத்தை விடக்கூடாது. Sickness and weakness will be a part, but you should not leave this ministry. அப்போஸ்தலர் 8:4 படி. Acts 8:4. சிதறி போகிற சூழ்நிலைகள் வரும். And there will be a situation where you have to be scattered. சிதறடிக்கிறவன் வருகிறான். And the one scatterer comes. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போயிட்டாங்க, ஆனாலும் அவங்க சுவிசேஷத்தை பேசினாங்க. They were scattered abroad but they were speaking the gospel. கடைசியாக lastly 1 தெசலோனிக்கேயர் 2:9 படி பார்க்கும்போது 1 Thessalonians 2:9. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இரவும் பகலும் வேலை. And a laboring day and night. சுவிசேஷத்து நிமித்தம் 10 பாயிண்ட் எழுதிக்கங்க. And because of gospel you need to write the 10 points. 10 நீங்க வெச்சுக்கங்களே. And 10 with this. ஒன்று வீடு, நிலம், சொந்தங்கள். And land, house and relations. இரண்டாவது ஜீவன். Life. ஜீவனை இழப்பது. Losing your life. மூன்றாவது தீங்கை அனுபவிப்பது. Third is endure of hardness. நாலாவது துன்பத்தை அனுபவிப்பது. And suffer trouble is fourth. ஐந்தாவது பாதகனை போல கட்டப்படுவது. And being bound like an evil doer is fifth. ஆறாவது வெகு போராட்டத்தை அனுபவிப்பது. And with lot of contentions you need to do. ஏழாவது சரீர பலவீனம். Infirmity in the flesh is seventh. எங்க ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு. எட்டாவது சிதறுதல். And being scattered is eighth. ஒன்பதாவது இரவும் பகலும் வேலை செய். Laboring night and day is ninth point. நைன்த் வருது. எங்க நான் தப்பா இருக்கு. வீடு, நிலம், குடும்பம், ஜீவன், தீங்கு அனுபவிப்பது, துன்பத்தை அனுபவிப்பது, பாதகன் போல கட்டப்படுவது. கரெக்டா 9 காரியம். 9 விதமான வேதனைகள். And 9 different pains. 9 சப்ஜெக்ட் இருக்குங்க. 9 subjects. இதுல எல்லாம் பாஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு வந்துரும். முடிய போகுது. Let us come to our end. சுவிசேஷத்தின் நிமித்தம்
நீங்க உடனே சொல்லுவீங்க, நான் வீடை விட்டுட்டேன், நிலத்தை விட்டுட்டேன், எதை விட்டுட்டேன்? சொந்தங்கள்லாம் விட்டாச்சு. For the sake of gospel we have left the land, house and relations. கொடுத்து தான் நான் வந்திருக்கிறேன். And we have given our life and come. ஆனா தீங்கு அனுபவிக்கிறோமா? And do we endure துன்பத்தை hardness? அனுபவிக்கிறோமா? Do we suffer trouble? குற்றவாளி போல கட்டப்படுகிறோமா? Do we bound as an வெகு evildoer? போராட்டத்தை அனுபவிக்கிறோமா? With much contention are we சரீர enduring? பலவீனத்தோடு ஊழியம் செய்யறோமா? Are we doing this ministry with இரவும் infirmity of பகலும் flesh? வேலை செய்து ஊழியம் செய்கிறோமா? Laboring night and day? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஆமென். சுவிசேஷகனுடைய நீ வேலையை செய். And do the work of the அப்படி நீ evangelist. சுவிசேஷகனுடைய வேலையை செய்தால் If you do the work of an evangelist, சீயோன் மலையில உன்னுடைய பாதங்கள் எப்படி இருக்கும்? அழகா வாசிங்க, அந்த வசனத்துக்கு வாங்க. ஏசாயா 52:7 வாங்க. Isaiah 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. சீயோன் மலையில நீ அவருடைய பாதங்கள், ஆணிகள் பாய்ந்த கால்களோடு அவர் நிக்கும்போது உன்னுடைய பாதம் அங்க நிக்கணும். அதுதான் அழகான பாதங்கள். His nail feet when it stands on Mount Zion, your feet should be also there beautifully. எல்லாரும் கண்களை Let மூடுவோம். us all close our eyes. சீயோன் என்னும் சுவிசேஷகன். Oh, Zion the evangelist. ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. How beautiful word. சீயோன் என்னும் சுவிசேஷகனே, சுவிசேஷகியே. Oh, evangelist of Zion. ஆமென். நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. Climb to the high mountain. ஆமென். நீ சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நபர் அல்ல. You are not an ordinary person being in the house of God. ஓ, நீ ஒரு உயர்ந்த பர்வதத்தில் ஏற வேண்டும். And you need to climb to the high mountain. உன்னுடைய ஜெப ஜீவியம் வித்தியாசமா இருக்க Your வேண்டும். personal prayer life should be different. ஓ, உன்னுடைய பிரசங்கம் வித்தியாசமா இருக்க Your வேண்டும். preaching should be different. நீ தனிமையில உட்கார்ந்து தேவ சமூகத்தை அனுபவிக்க வேண்டும். Enjoying the presence of God alone. ஜெபத்துல நீ போராட வேண்டும். You need to strive in the தேவ prayer. சித்தமானவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். You need to do the ministry according to the will of எல்லா God. துஷ்ட வல்லமைகளுக்கு விலகி நீ உயர்ந்த மலையின் மேலே ஏற வேண்டும். And climb up the mountain, departing from all evil powers. அல்லேலூயா. நீ சுவிசேஷகனுடைய ஊழியத்தை செய். Do the work of an evangelist. உன் ஊழியத்தை நிறைவேற்று. Accomplish your நீ ministry. இதற்காகவே அழைக்கப்பட்டாய். You've been called for this. ஆமென். சுவிசேஷத்தின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு சொல்லு. And tell about the blessing you receive through the gospel. ஜீவனை அழியாமையை சொல்லு. And speak about life and mortality. ஆமென். சிலுவையின் மூலமாய் ரட்சிப்பும் சமாதானமும் விசுவாசமும் ஆசீர்வாதமும் உண்டு என்று சொல்லு. And through cross you have life, peace and faith and belief. ஒரு சுவிசேஷம் உன் வாயில் இருக்க வேண்டும். And there should be a gospel in your mouth. இந்த சுவிசேஷத்திற்காக For this நீ gospel எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைத்துவிட்டு வந்திருக்கிறாய். you have kept everything in the altar and உன் you come. ஜீவனையே பலிபீடத்தில் வைத்திருக்கிறாய். You kept your life in the altar. சில நேரங்களில் உனக்கு இந்த பாடுகள் வரும். And few times you might have these நீ பாதகனை afflictions. போல கட்டப்படுவாய். You will be like bound as an குற்றவாளியாய் evildoer. தீர்க்கப்படுவாய். You will be accounted as a தீங்கு அனுபவே. And you need to endure துன்பத்தை hardness, அனுபவே. suffer trouble. பலவீனத்தோடு இந்த ஊழியத்தை செய். Do the work with the இரவு infirmity. பகலும் வேலை செய்து சுவிசேஷ ஊழியத்தை செய். Labor night and day and do the work of வெகு gospel. போராட்டத்தோடும் கண்ணீரோடும் சேவித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். Paul says with much contention and tears I என்ன ministered. வந்தாலும் கர்த்தருக்காய் நீ ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியத்தை செய். Whatever comes you have to do the work of an evangelist for அப்படி நீ God. ஊழியத்தை செய்தால் When you do this ministry, சீயோன் மலையிலே உன்னுடைய பாதங்கள் அழகாய் இருக்கும். beautifully your feet would be in Mount Zion. சமாதானத்தை கோருகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகாய் How இருக்கிறது. beautiful are the feet of the evangelist in the Mount Zion. உலகத்துல உனக்கு உன்னுடைய அழகு போகலாம். And your beauty will go in the world. உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் உருவிழந்து போகலாம். Your members may be without form. நீ மெலிஞ்சு போயிரலாம். You might go weak. கருத்து போயிரலாம். You might go dark. உன் தலை நரைச்சு போயிரலாம். And you might go உன்னுடைய gray-headed. வாழ்க்கையில ஒவ்வொரு அவயவங்களும் செத்து போயிரலாம். And every member of your body would have died. ஆனால் சீயோனிலே உன்னுடைய பாதங்கள் எப்படி இருக்கும்? How your feet in the Mount Zion. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் How இருக்கிறது. beautiful is the one who preaches the good ஓ, tidings. சீயோனில் இயேசுவோடு நிற்கிற பாதங்கள் The feet which stands with Zion. இப்பொழுது இயேசுவின் பின்னே நட. And walk along with Jesus. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் பின் செல்லு. Wherever the lamb goes, follow him. நாட்கள் வரும். The time will come. உன்னுடைய பாதங்கள் சீயோன் மலையில் அவரோடு நிற்கும். Your feet will be with him in Mount Zion. அழகான பாதங்கள். Beautiful feet. ஆணிகள் பாய்ந்த பாதங்களோடு உன்னுடைய பாதங்களும் நிற்கும். Your feet will be with the feet which has been named. சுவிசேஷகனுடைய ஊழியத்தை செய். And do the ministry of an evangelist. இப்போ ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். Now let's receive an anointing. அதுல ஒரு வசனம் இருக்கிறது. And there's a verse. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் என்னை என்ன பண்ணாரு?
அபிஷேகம் பண்ணினார். God has anointed me to preach the gospel for the poor. சுவிசேஷகனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை இயேசுவுக்கு தெய்வம் கொடுத்தார். God gave an anointing for gospel to Jesus. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You need to understand அப்ப this. இன்னைக்கு உனக்கு அந்த அபிஷேகம் வேணும். Today you need that anointing. நான் ஒரு பிசாசை துரத்துனேன். I chased the devil. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது When I was speaking, அது என்னை பத்தி தெரியுமான்னு நான் சொன்ன பிசாசு தானே. and it asked, do you know about me? And I said, you are a devil. நான் லூசிபர், நான் தான் மெயின் ஆளுன்னு. And it said, I am Lucifer, I am the main person. அப்ப நான் சொன்னேன், என்னை பத்தி உனக்கு தெரியுமான்னு. And do you know about me? I asked. அது உடனே சொன்னது. And immediately it said, உன்னை பத்தி தெரியும். I know. உன் ஊழியத்தை பத்தி தெரியும். I know about your ministry. உன் அழைப்பை பத்தி தெரியும். I know about your calling. எப்படி? உன்னை தெரியும், உன் ஊழியத்தை தெரியும், உன் அபிஷேகத்தை தெரியும் சொல்லுச்சு. And it said that I know you, your calling and your anointing. நான் உடனே கேட்டேன் என்னன்னு. 3 வசனம் அழகா சொல்லுச்சு. And it told 3 verses. அதுல ஒரு வசனம் ஏசாயா 61:1. And one verse was Isaiah 61:1. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல என்னை தேவன் அபிஷேகம் பண்ணினார். God anointed me to declare the gospel for the அபிஷேகம் poor. சுவிசேஷகனுடைய அபிஷேகம். Your anointing is the anointing of the எத்தனை பேர் gospel. இந்த அபிஷேகத்தை இப்ப பெற்றுக்கொள்ள போறீங்க? And how many of you are going to இயேசு receive இந்த this அபிஷேகத்தோட anointing? தான் ஊழியத்தை தொடங்கினாருங்க. Jesus started this anointing with the ministry. அந்த அபிஷேகம் தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி அப்போஸ்தலனாய் மாற்றி And விட்டார். this anointing lifted him up little by little and changed him as an apostle. ஆமென். இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். I will let the anointing of the evangelist descend. ஆண்டவரே இந்த வசனம் எனக்குள் நிறைவேறட்டும். Let the verse be fulfilled in me. தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாத அபிஷேகம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய அபிஷேகம், இயேசுவின் மேல இருந்த அந்த அபிஷேகம் என் மேல இறங்கட்டும். The anointing of the Jesus, the anointing to preach the gospel to the poor, let it descend upon me. Hallelujah, hallelujah. Ribina bakara bakatira bani. Ebele kamala bari bala bala. ஆமென் ஆமென் ஆமென். சுவிசேஷகனுடைய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. உம்மேல அனுப்பப்பட்ட அந்த சுவிசேஷகனுடைய அபிஷேகம் இப்பொழுது என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மேல இறங்கும் ஆண்டவர். ரைபிகா பாலா திரா லிபிகிரி பிகிரே. பகதர. ஆமா. உங்களுக்கு சமையல் பண்ண தெரியும், துணி துவைக்க தெரியும், வாய் பேச தெரியும், சண்டை ஓட தெரியும், பாட்டு பாட தெரியும், ட்ரம் அடிக்க தெரியும், டேமரன் அடிக்க தெரியும், சீயோனை பற்றி பேச தெரியும், எருசலேமை பற்றி பேச தெரியும். ஆனால் சுவிசேஷம் சொல்ல தெரியுமா? அப்படி சொல்ல தெரியலனா இப்ப கண்ணை மூடி அந்த அபிஷேகத்தை வாங்கிக்கொள். You know to work, you know to iron, you know to wash your clothes, you know to do all other works, but do you know to preach about Zion also? But do you know to declare the gospel of Jesus? If not, receive the anointing now. சரி, எத்தனை பேருக்கு வேணும்? How many of you wanted? ஆண்டவரே அந்த சுவிசேஷனுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேக்குறவங்க எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க? How many of you ask that give the anointing of an evangelist? ஆண்டவரே சத்தியத்தை சரியா பேசணும். I need to speak the truth clearly. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் உபயோகிக்கணும். I need to use the right word at the right time. எனக்கு ஒரு கல்விமானின் அபிஷேகத்தை தாங்க. I need anointing of the learned. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்லணும். I need to declare the gospel to the perishing souls. சுவிசேஷங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing of an evangelist. ரைபினா பக்கர பக்கத்திரா கரபாலியா. Hallelujah. Remina mangara managadira tinakara. Remina manakara balasana. ரிபிகர பக்கத்திர கரமானியாரவன இத்தனாய் திரிகனாய் ஸ்தலம்த. ஆண்டவரே சுவிசேஷனுடைய அபிஷேகத்தை வசனம் கேட்ட எல்லார் மேலும் பொழியும் ஆண்டவரே. என் மேல அனுப்பு. ஜீவனுள்ள நாளெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லணுமே.